எதுக்கு அதுக்கு பணம் அனுப்புறதுக்கு ஆதாரம் இருக்கு மேடம். நீங்க பேசாதீங்க, கொஞ்சம் பேசாம இருக்கீங்க. நீங்க பேசாதீங்க. சின்னம்மா இருக்காங்க, நான் அனுப்புன அக்கவுண்ட்க்கு அனுப்புன சின்னம்மா இருக்காங்க. சரி அனுப்ப சொல்லுங்க, அனுப்ப சொல்லுங்க. நான் சொல்றேன், அனுப்ப சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் பாப்போம். எந்த ஆதாரமும் இல்லன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் நூர் மனசாட்சிக்கு பயந்து பேசுங்க. மிஸ்டர் நூர், நான் வந்த தப்பே உங்களை நம்பி வந்ததுதான். இருங்க, இப்போ நீங்க ரெண்டு பேரும் 7 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க ரெண்டு பேரும். நீங்க பசங்களை பார்த்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? பசங்களை பார்த்து 7 வருஷம் ஆகுது. நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. 7 வருஷங்கிறது ரொம்ப லாங் டைம், ரொம்ப ரொம்ப லாங் டைம். லாங் டைம் தான் மேடம். நான் தான் வரேன்னு சொல்லி இருந்தேன். நான் வரேன் நான் வந்துடுறேன் மேடகா, வந்துட்டு நான் ஒரு 3 மாசம் இருந்துட்டு போறேன், இல்ல ஊர்ல வந்து காய்கறி வியாபாரம் பண்றேன்னு நான் தான் சொல்லிட்டு தான் மேடம் இருந்தேன். அவங்க இவ்வளவு பிளான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். அவங்க பிளான் பண்ணி தான் என்ன இங்க இருக்க வச்சது. எனக்கு கடைசியில் இப்ப ரீசெண்டா தான் எனக்கு தெரியும். அப்படியே நான் தொடர்புல இருந்தாலும் நான் இங்க தானே இருக்கணும்னு நினைப்பேன். நான் ஏன் மலேசியாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன்? அது யாருக்கு தெரியும்? உங்க மலேசியால இவ்வளவு பேசுற உங்களுக்கு அதையுமே நீங்களே சொல்லுங்க. வைக்காத மேனகா, தயவு செய்து பேசுங்கன்னு நான் சொல்றேன். பேசுங்க நன்மைன்னு சொல்றேன் நானு. வேணாம், பிள்ளைங்க 2 பேருமே இவங்க கிட்ட தானே இருக்கு மேம். நைட்ல பிள்ளைங்க 2 பேரும் அவங்க கிட்ட தான் இருக்கு. தொடர்புல இருந்து நான் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? பாசத்துல நான் எல்லாத்தையும் அழிச்சு போகணும் இல்லையா? உனக்கு வந்து நீங்க கொஞ்சம் பேசாம பார்க்க கூடாதுங்க. என்ன பாசத்துல விட்டுட்டு வந்தீங்க? என் பெரிய குடும்பத்தை விட்டுட்டு வந்து நான் அப்படி இருந்திருக்கேன் மலேசியால. தங்கணும் தாங்கணும் என் ஃபேமிலி கிட்ட. இங்க வந்து சின்ன குடும்பம் அழுகுறேன். அழுவாதீங்க. நீங்க அழுவதா சொன்னா இந்த அழுகையில தான் நான் இப்ப நிக்கிறேன், இப்படி நிக்கிறேன். நீங்க அழுது ஆமா, நான் அழுது ஏமாத்து. நீங்க ஏமாத்துறதெல்லாம் பத்தல. சரி, கொஞ்சம் பேசாம இருங்க. மிஸ்டர் நூர், சொல்லுங்க மேடம். இப்போ பிரச்சனைக்கு வருவோம். பழசெல்லாம் நம்ம பேச வேண்டாம். 7 இயர்ஸ் நீங்க பிரிஞ்சு இருந்தது, குழந்தைங்களை வந்து பார்க்காம இருந்தது தவறு. ஓகே, இந்த 7 மாசம் தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டியிருக்கீங்க. அடிச்சதுக்கு உதைச்சதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம், அந்த டென்ஷன் தான் காரணம் சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அடுத்தது உங்க அம்மாக்கு நீங்க பையன் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவோ செஞ்சிருக்காங்க உங்க குடும்பத்துக்காக. ஆனா நீங்களும் மேனகாவும் சண்டைன்னு வந்து அவங்கள தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது அவங்களையும் நான் சப்போர்ட் பண்ணுங்க. இருங்கம்மா ஒரு நிமிஷம். அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உனக்கு தான சப்போர்ட். அம்மா நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இப்போ உங்க 2 பொண்ணுங்களும், இந்த பொண்ணும் மலேசியன் சிட்டிசன்ஸ். அவங்களோட பேப்பர்ஸ் ரெடி பண்ணாம